பரவாயில்லையே, மேக்கப் போட்ட பிறகு கொஞ்சம் எங்க தான் இருக்கிறேன். அதனாலதான் சினிமாவில் அத்தனை மேக்கப் போட்டுக்கிறாங்களா? ஐடியா தான். லுக் இங்க பாத்துக்கோங்க சார். கேமரா கொஞ்சம் டைட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரோல் ரோலிங் ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ஸ்ருதி. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரின்னு சொன்னாலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் கொண்டாட்டம்னே சொல்லலாம். எல்லாரோட வீட்லயும் விதவிதமா பூஜை பண்ணுவாங்க, விதவிதமா ஸ்வீட் செய்வாங்க, அழகழகா விளக்கேத்தி வீட்டையே அலங்கரிப்பாங்க. கோலு பாட்டு பூஜைன்னு இந்த 9 நாளும் அமர்க்கலமா இருக்குங்க. இந்த நவராத்திரிய இன்னும் சிறப்பா தமிழகத்தோட இளம் தம்பதியர்களுக்கு விதவிதமா போட்டி வச்சு ஜாலியா கொண்டாடணுங்கிறது தான் இந்த ஜீ தமிழ் நவராத்திரி திருவிழான்ற இந்த ஷோவோட நோக்கமே. மொத்தம் 9 நாட்கள், 9 வித்தியாசமான போட்டிகள். எல்லா போட்டியிலையும் யார் ஜெயிச்சு அதிக மதிப்பெண் ஜெயிக்கிறாங்களோ அந்த அதிர்ஷ்டசாலி தம்பதியருக்கு ஜீ தமிழ் வழங்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு காத்துட்டு இருக்கு. நவராத்திரியோட முதல் நாளான இன்னைக்கு நம்ம கோல போட்டியோட ஆரம்பிக்க போறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா பிரபல தொழிலதிபரான நம்ம லட்சுமி என்கோ ஸ்தாபன நிறுவனர் திரு ராமநாதன் சாரோட வீட்டுல தான் இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ளேயே மொத்தம் 2 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அவரோட மூத்த மருமகளும் இளைய மருமகளும் இந்த போட்டியில நேர் எதிரா மோத போறாங்க. இப்ப நாம அங்கதான் இருக்கோம். வாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஹாய் சொல்லலாம். ஹாய். ஜீ தமிழ் நேயர்களுக்கு உங்களோட நவராத்திரி விஷயத்தை சொல்லிடுங்க. ஏன் என்னாச்சு? எல்லாரும் இப்படி எனர்ஜி எல்லாம் சொன்னா எப்படி சார்? டிவில பாக்குறவங்க தூங்கிட மாட்டாங்களா? இல்ல சார், முதல் முறையா டிவி கேமரானே பாக்குறோமா, அதான் கூச்சமா இருக்கு. கூச்சப்படக்கூடாது மேடம், நல்லா தைரியமா சொல்லுங்க. அப்பதான் டிவில பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேன். இத பாருங்கப்பா, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கோஆபரேட் பண்ணுங்கப்பா. என்ன சொல்ல சொன்னாலும் குஷியா சொல்லுங்கப்பா. ஒன் மோர். ஓகே, ஹைல இருந்து போமா? ஓகே சார். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஹாய். ஹாய். ஜீ தமிழ் நேயர்களுக்கு உங்களோட நவராத்திரி விஷயத்தை சொல்லிடுங்க. சோ எல்லாரும் கோல போட்டிக்கு தயாராயிட்டீங்களா? டீம் ஏ யாரு, டீம் பி யாரு? இங்க பாருமா, டீம் ஏ பின்னு எல்லாம் கிடையாது. எங்க டீமுக்கு பேர் இருக்கு. அப்படியா? என்ன பேரு? கலக்கல் கல்பனா சூப்பர் கில்லிஸ். கல்பனா, டீமுக்கு நல்ல சூப்பரா ஒரு பேர் வச்சிட்டியே. தேங்க்ஸ் மாமா. அப்ப உங்க டீமோட பேரு? தெரியலையே. இல்ல, எங்க டீமுக்கு பேரெல்லாம் வைக்கல. பேர் வைக்கலன்னு சொன்னா எப்படிமா? கல்பனா சூப்பரா ஒரு பேர் வைக்கல, அந்த மாதிரி ஒரு பேரை சொல்லுங்க. என்ன பேர் வைக்கிறது மாமா? நான் சொல்றேன். இருங்க. வேதாஜி வாரியர். அப்படி சூப்பர் மாப்ள. நகாஜி அப்பா பேர் அமக்கலமா இருக்குடா. சட்டுன்னு சொன்னாலும் சூப்பரா சொல்லி விட்டடா. சோ நேயர்களே, இப்ப நம்ம கலக்கல் கல்பனா சூப்பர் கில்லிஸ் அணிக்கும் வேதாஜி வாரியர்ஸ் அணிக்கும் கோல போட்டி நடக்க போகுது. என்ன, கோல போட்டி ஆரம்பிச்சிடலாமா? Are you ready? That's the spirit. Your time starts now. சரி, நான் என்ன பண்ணிட்டோம்? நான் சொல்ல நீங்க கலர் கொடுங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம இப்ப என்ன கோலம் போட போறோம்? மயில் கோலம். ஓ, யூ மீன் பென்குயின்? பீகாக். எல்லாம் ஒண்ணுதாங்க. பேட்ஸ் தானே, விடுங்க. வாங்க போலாம். சாரிங்க. நாங்க சாரி. ஏங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறேன்ல, முட்டினா 3 தடவை முட்டணும், இல்லைன்னா கொம்பு முடிக்கும். அப்போ என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 வாட்டி முட்டிக்கணும். என்னங்க, அன்னைக்கு ரூம்ல சொன்னீங்க ஓகே, இன்னைக்கு எப்படிங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. முட்டன்னு வச்சுங்களேன், கொம்பு முடிச்சிடும். தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேரும் கொம்போட கோராமையா இருப்போம். பேடா தான் இருக்கு. ஒனிடா டிவி மாடல் மாதிரி ஆயிடுவோம். என்ன பண்றது? முட்டிக்கலாங்க. நான் என்ன சொல்றேன், யதார்த்தமா முட்டிக்கலாம். எல்லாரும் இருக்காங்கங்க. நாங்க யதார்த்தமா முட்டிக்கலாம்ன்றலங்க. ஓகேவா? ஓகே. ஒன்னி. ஓ.
என்னப்பா சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லடா. பா நானும் கவனிச்சப்பா. இது சரி சரி. கேமராமேன் சார். அந்த கோலத்தை நல்லா ஜூம் பண்ணிடுயா. ஓகே சார். ஃபினிஷ்டு. முடிச்சிட்டோமா? அதுக்குள்ளயா? எப்படி இருக்கு? சும்மா தேர் மாதிரி இருக்குமா? சூப்பரா இருக்கு. ஒரு நிமிஷம். ம். ஐயோ, என்ன இவ மயில் கோலம் போடுறா? இவ கோலம் முன்னாடி நம்ம கோலம் டம்மியா இருக்கே. என்ன பண்றது? பார்க்க நல்லா தான் இருக்கு. ஜெயிச்சிரும் போல் இருக்கு. ஏய் கல்பனா கல்பனா என்ன 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 பண்ற? சரி சரி சரி. ஏய், கல்பனா சரி எதுக்காக அடிக்கிற இப்போ? வேற கோலம் போடலாம். அதான் ஏன்? அது அப்படிதான். கலக்கல் கல்பனா டீம்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அவங்க போட்ட கோலத்தை அவங்களே அழிச்சிட்டாங்க. அது ஏன்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். சீக்கிரம் போடு சீக்கிரம். ஹாய். ஹாய். ஹலோ. கல்பனா மேடம், நீங்க போட்ட கோலத்தை நீங்களே அழிச்சிட்டீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஃபைனல் கோலம் இல்ல. அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்றதுக்காக போட்ட சாம்பிள் கோலம். ஓ, சாப்பிடு சாப்பிடு. கலக்கல் கல்பனா போட்ட சாம்பிள் கோலமே இவ்ளோ அருமையா இருந்ததுன்னா அவங்க மெயின் கோலத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இருங்க, என்னங்க பூ வைங்கள. ஏங்க பூ வைங்க. வைக்கிறேங்க. ஏங்க பாப்பட்டேன் சொல்றீங்க? நீங்க தானே பூ வைக்க சொன்னீங்க. கோலத்துல வைக்க சொன்ன. ஓ வெரி வெரி சாரிங்க. கொடுங்க கொடுங்க. எங்க வைக்கணும்? கோலத்துல வச்சிரு. இவன் ஏன் பின்னால தவிக்கிட்டே வரான்? அது சேர் லீடர்ஸ்னா அப்படிதான்ப்பா. வாங்கின காசுக்கு ஆடிதான் ஆகணும். அப்படியா? ஏய் தம்பி, அப்பா அவன் தானே உன்னை கூப்பிட்டான். அங்க போய் வேட் பண்ணி போ. ஓகேப்பா. ஆளு விடு. நாங்க ஜெயிக்க போறோம். உங்க டைம் முடிய இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஐயோ, ஃபினிஷ் பண்ணுங்க, ஃபினிஷ் என்ன பண்ணுங்க. பண்ணணும்? கொடுங்க. 10 அது மேல சீக்கிரம் கலர் கொடுங்க. 8 7 6 5 4 ஐயோ, அந்த கலர் கொடுங்க. 2 1 ஸ்டாப். ஏய் ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. கல்பனா டீம் ஸ்டாப் சொல்லியாச்சு. சோ ஸ்டாப். முடிஞ்சு. ஐயோ, இவ கோலம் சூப்பரா இருக்கே. மயில் கோலம் போட்டிருக்கா. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம இன்னைக்கு நேர்வழியில போயிருக்கோம். நமக்கு இன்னைக்கு ஷார்ட் கட் தான் சிறந்தது. அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதுதான். இல்லைன்னா நம்ம தோத்துடுவோம். என்ன பண்ணலாம்? எப்படி இருக்கு? சூப்பரா இது. இருங்க இருங்க. ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. இப்படி இப்படி. வா போலாம். வாங்க. ம். ஸ்ருதி, நீ என்ன பண்றனா ஜட்ஜஸ் இன்ட்ரோ பண்ணிட்டு ரிசல்ட் லீட் போயிட்டு அப்படியே எண்ட்லிக்கு போய் முடிச்சிருமா. ஓகேயா? ஓகே சார். ஓகே. கேமரா ஆக்ஷன். இப்ப நாம இந்த கோல போட்டியோட எண்டுக்கு வந்திருக்கோம். நம்ம கலக்கல் கல்பனா and வேதாஜி வாரியர்ஸ் டீம் ரொம்ப சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க. வேதாஜி வாரியர்ஸ், உங்களோட மயில் கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. கலக்கல் கல்பனா, உங்களோட கோலமும் சூப்பரா சூப்பர். தேங்க் யூ, தேங்க் யூ.
இப்போ நம்மளோட இந்த கோலத்தை பார்த்து ரிசல்ட் சொல்றதுக்கு நம்ம செலிபிரிட்டி ஜட்ஜஸ் வர சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஜீ தமிழ் நவராத்திரி திருவிழா கோல போட்டியை ஜட்ஜ் பண்றதுக்காக here we welcome our celebrity judges Anu and Vicky. மாயா, வாங்க வாங்க. யார் அவங்க? மெல்ல திறந்தது கதவு. ஓ, வணக்கங்க. வணக்கம். ராமநாதன் சார், நாங்க நிறைய உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஜட்ஜ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து உங்களோட எனக்கு தாங்க ரொம்ப சந்தோஷம். மாயா, செல்வியை எப்படியும் கொன்னுடுவீங்கல்ல? சொல்லுங்க மாயா. கதையை வெளியில சொன்னா டைரக்டர் சார் உதைப்பாரு. அனு and Vicky ரிசல்ட்ஸ்க்கு போயிடலாமா? Sure. முதல்ல கலக்கல் கல்பனா போட்ட கோலத்தை ஜட்ஜ் பண்ணுங்க. ஓகே, வாங்க. பாப்போம். அனு, கோலம் நல்லா இருக்குல்ல? கலரிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ம். கலர் சென்ஸும் நல்லா இருக்கு, அவங்க கொடுத்துருக்க ஷேடும் சூப்பரா இருக்கு. கல்பனா சுந்தரம் கலக்கி இருக்காங்கல்ல? ஆமாப்பா, சூப்பரா இருக்கு. என்ன சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்டா. கல்பனா, இவங்க கோலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், நாம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். சும்மா சொல்லக்கூடாது, கோலத்தை நல்லாவே போட்டிருக்கா. பட் டிசைன் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்ல? நானும் அதான் நினைக்கிறேன். ம். என்ன பண்ணலாம்? ஐடியா. அப்பா, நல்ல வேலை, யாரும் பார்க்கல. இந்த கோலத்தை யார் போட்டது? நான் தான் போட்டேன். கல்பனா, ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு. தேங்க்யூ so மச். சரி, அடுத்த கோலத்தையும் போய் பாத்துடலாமா? பாத்துடலாம். வாங்க வாங்க. பாருங்க. என்னங்க இது? இது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது எப்படி அதுக்குள்ள காய்ஞ்சி போச்சு? அதான் யோசிச்சுக்கிறேன். ஒருவேளை காத்துக்கு கலைஞ்சிருக்குமோ? அப்படிதான் இருக்கும். வேற எப்படி கலைஞ்சிருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குது. கோலம் கலைஞ்சிருக்கே தவிர கோலம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலா நல்லா இருக்கு. ரொம்ப அழகாவும் போட்டிருக்கீங்க. ஐயா, தேங்க்யூ. பட் ஆஸ் பர் த ரூல், நாங்க பார்த்து ஜட்ஜ் பண்ற வரைக்கும் கோலம் நல்லா இருந்திருக்கணும். ஃபினிஷிங் அண்ட் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா?
அது இது நம்ம இந்த கோலத்தை நான் என் ஃபோன் கேமரா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? சாரி சார், ஆஸ் பர் த ரூல் அது முடியாது. கண்ணால பார்த்து ஜட்ஜ் பண்றது தான் கரெக்டா இருக்கும். உங்க கோலம் கலைஞ்சிருக்க தவிர நான் பார்த்ததுலயே உங்களுக்கு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோலம் நான் சொல்லுவேன். என்னன்னு யா விக்கி, இப்போ ரிசல்ட்ஸ்க்கான நேரம் வந்தாச்சு. மார்க்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே, முதல்ல எந்த டீமுக்கு மார்க்ஸ் கொடுக்க போறீங்க? கலக்கல் கல்பனா அண்ட் டீம். எஸ், கலக்கல் கல்பனா அண்ட் டீமுக்கு நம்ம ஜட்ஜஸ் கொடுக்க போற மதிப்பெண் 9. Congrats and best wishes. Thank you. Congrats. Congrats. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்டா. சுந்தர், வாழ்த்துக்கள்ப்பா. And நம்ம வேதாஜி வாரியர்ஸ்க்கு நீங்க கொடுக்க போற மதிப்பெண் சரி நீயே சொல்லு. உங்க கோலம் மட்டும் கலையாம இருந்ததுன்னா நாங்க உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்டா நாங்க உங்க கோலத்துக்கு கொடுக்குற மார்க் என்னன்னா தேங்க்யூ. அடி சக்க, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். வில்லிக்கும் வேவ்லன் சூப்பர். மாயா, ஐ லவ் யூ. சோ இன்னைக்கு கோல போட்டியோட முடிவுல கல்பனா அண்ட் டீம் லீடிங்ல 9 மதிப்பெண்லயும் அண்ட் வேதாஜி அண்ட் டீம் 6 மதிப்பெண்லயும் இருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. இதோட முடிவுகள் எல்லாமே நமக்கு கடைசியா தான் தெரிய வரும். சோ ஜீ தமிழ் நவராத்திரி திருவிழாவின் முதல் நாள் கோல போட்டி இதோட நிறைவடையுது. மீண்டும் நாளை காலை உங்க எல்லாரையும் சமையல் போட்டியில சந்திக்கிறேன். Until then, it's Shruti signing off from ஜீ தமிழுடன் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டம். Bye. மாயா, நல்லா ஜட்ஜ் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Thank you. பாவம், கல்பனாவோட வேதவள்ளி நல்லாவே கோலம் போட்டிருந்தா. ஜட்ஜஸ் பார்க்கும்போது கலைஞ்சு போச்சேன். இப்படி சொதப்பிடுச்சு. எவ்வளவு ஆசையா நான் அந்த கோலத்தை போட்டேன் தெரியுமா? ஏங்க கோலத்தை போட்ட உங்களுக்கே இப்படின்னா கடிகி போய் கோலை போடுற வாங்கி கலரா அதை மிக்ஸ் பண்ணி பார்த்து வேலை பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? துக்கம் என் தொண்டை அடிக்குதுங்க. இப்படி ஆயிடுச்சு. விடுங்க ஃப்ரீயா விடுங்க. நான் பண்றது பட் டைம் அப்படி இருக்குது. ஆனா ஒரு மேட்டருங்க, இந்த லைஃப்ல நம்ம எப்ப பார்த்தா ஜெயிச்சுனே இருக்க கூடாது. அப்படி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப தப்பு. அப்புறம் ஜெயிக்கிறதோட அருமையை நம்மளுக்கு தெரியாது. கொம்பு மழிச்சிடும், ஆணவம் வந்துடும், கூடவே இந்த திமிரு அதுவும் வந்துடும். அதனால லைட்டா அப்பப்போ தோகணும். தோத்தாதான் தோல்வியோட வலியும் நம்மளுக்கு புரியும், வெற்றியோட அருமையும் நம்மளுக்கு தெரியும். நம்ம தான் அந்த மருதாணி போட்டில் ஜெயிச்சோம், அப்புறம் இந்த பாட்டு போட்டில் ஜெயிச்சோம். அந்த மாதிரி இந்த சின்ன தோல்விலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்குங்க. கவலைப்படாதீங்க. அது புரியுதுங்க. இருந்தாலும் நம்ம கோலத்தை மட்டும் எப்படிங்க காத்த அழிச்சிருக்க முடியும்? வெளிநாட்டு சதியா இருக்கலாம்ல.
வெளிநாட்டு சதியா? நம்ம கோலம் அழிஞ்சதுல வெளிநாட்டு சதி இருக்குதுன்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? புரியல. கல்பனா அண்ணி